friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நல்ல ஆரோக்கியமான பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே பிஸ்கட் பண்றதுக்கு நம்ம வந்து மைதா மாவு பயன்படுத்துவோம். இன்னைக்கு வந்து நம்ம கோதுமை மாவுல பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50 கிராம். இது வந்து நல்ல சாஃப்ட்டா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இப்போ இத வந்து ஒரு பவுல்ல மாத்திடலாம். மாத்திட்டு ஒரு ஃபோர்க் இல்லனா வந்து ஒரு வயர் விஸ்க் வச்சு இத வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிருங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் பட்டர். வெண்ணெய் சேர்த்தா தான் பிஸ்கட் நல்லா இருக்கும். இல்லனா பிஸ்கட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. நல்லா லைட்டா இருக்கு. அடுத்து இதுல வந்து இனிப்புக்காக நம்ம சர்க்கரை சேர்க்காம பேரிச்சம்பழம் சேர்க்க போறோம். பேரிச்சம்பழத்துல நிறைய சத்து இருக்கு. நான் இன்னைக்கு வந்து 100 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்துர்க்கேன். இது வந்து சீட் எடுத்ததுக்கு அப்புறமா 100 கிராம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படினா இன்னும் நம்ம அதிகமா சேர்த்துக்கலாம். 100 கிராம் பேரிச்சம்பழத்துல 1/4 கப் போல சூடான பால் சேர்த்துக்கோங்க. இத வந்து 15 ல இருந்து 20 நிமிஷம் போல ஊற வச்சிருங்க. அப்பதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா மையா அரைச்சிர வேண்டியதுதான். பாருங்க இந்த மாதிரி. அரைச்சாச்சு. இப்போ இதே நம்ம உள்ள சேர்த்தலாம். வெண்ணெயில சேர்க்கும்போது டேட்ஸ் வந்து சூடா இருக்க கூடாது. இது நல்லா கலந்து வச்சிருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதல வந்து கோதுமை மாவு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம். இது வந்து ஒரு சல்லடையில சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு இத வந்து சலிச்சு உள்ள சேர்த்துடலாம். யூசுவலா நம்ம பிஸ்கட் பண்றப்போ பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். ஆனா கோதுமை பிஸ்கட் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதை வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இத வந்து கை வச்சு நல்லா கலந்து வச்சிருங்க. கொஞ்சம் கெட்டியான மாவு மாதிரி வரும். பிஸ்கட்க்கு மாவு பிசையும் போது ரொம்ப நேரம் பிசைய கூடாது. எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும். பாருங்க இந்த மாதிரி. கலந்தாச்சு. இப்போ இத வந்து நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கீழ பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன் ஒட்டாம வரதுக்காக. மேலே இந்த மாவு வச்சிட்டு மேலேயும் ஒரு பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன். இத வந்து அப்படியே விரிக்க ஆரம்பிச்சிடலாம். விரிச்சாச்சு. அடுத்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பா விளிம்பு இருக்கிற டம்ளர் எடுத்துர்க்கேன். இத வச்சு நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிடலாம். ரொம்ப மெல்லிசா உருட்டக்கூடாது. அதே நேரம் ரொம்ப குண்டாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த டம்ளர் வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற இந்த மாவையும் நம்ம அடுத்த பேட்ச்ல அழகா உருட்டி பிஸ்கட் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்காக நான் வந்து பிஸ்கட்டை டெக்கரேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஸ்டாம்ப் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இதோட லிங்கை கீழே நான் தரேன். இதில் வந்து நான் மெட்ராஸ் சமையல்னு எழுதி வச்சுருக்கேன். அது மாதிரி நமக்கு பிடிச்ச என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நம்ம பேர் இல்லை ஹாப்பி பர்த்டே அது மாதிரி கூட இதில் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதோட ஓரங்களில் சின்னதாக ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நடுவில் நம்மளோட மெட்ராஸ் சமையல். மெட்ராஸ் சமையல். அவ்வளோதான். பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இதை வந்து நம்ம பேக் பண்ணோம். இப்போ ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. 350 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்தது ஃபங்க்ஷனில் பேக் செலக்ட் பண்ணிடலாம். கடைசியாக ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் செட் பண்ணிவிட்டு இது வந்து சூடாகட்டும். இப்போ அவன் சூடாகியாச்சு. பிஸ்கெட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம். அவனில் வச்சுட்டு 12லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கட்டும். ஃபஸ்ட் வந்து 12 நிமிஷம் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிக்கலாம்.
அவன்லேருந்து பிஸ்கட் எடுத்தாச்சு. எனக்கு சரியாக 12 நிமிஷம் தான் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை ஆற வச்சிடலாம். டடா, நம்மளோட சுவையான பிஸ்கட் ரொம்ப சூப்பராக சுலபமாக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.